الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد محمد رسول الله والذين معه أشداء على الكفار الرحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله رضوانا சீமாவும் ஃபி உஜூஹிம் மின் அஸரி ஸுஜூத். விழுகின்ற போதெல்லாம் எழுகின்ற ஆற்றலை தருகின்ற அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக இந்த புனிதமான அவையிலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் உண்டாகட்டுமாக. வல்ல ரஹ்மான் நம்முடைய நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் எத்தனையோ வரலாறுகளை படிக்கின்றோம். மறுமைக்கு எந்த புரோஜனத்தையும் தராத வரலாறுகளை எல்லாம் நாம் பள்ளிக்கூடங்களிலே படிக்கின்றோம். இந்திய தேச தந்தையினுடைய உயிரை எடுத்தவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் நாம் படிக்கின்றோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு தோழர்கள், சஹாபாக்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள் அவர்களுடைய வரலாற்றை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கின்றோமா என்றால் நிச்சயமாக இல்லை. நாம் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்று நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு கிரிக்கெட்டினுடைய வரலாற்றை நம்முடைய பிள்ளைகள் தூங்கக்கூடிய நேரத்திலும் சொல்லுவார்கள். ஆனால் இஸ்லாத்தினுடைய சஹாபாக்களுடைய வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? அருமையானவர்களே, நாம் பெற்றோர்கள் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு சஹாபாக்களை பற்றியும் சஹாபாக்களுடைய வரலாறை பற்றியும் நாம் அவர்களுக்கு கண்டிப்பாக எடுத்துரைக்க வேண்டும். நாம் அப்படி அவர்களுக்கு போதிக்கின்ற பொழுதுதான் சஹாபாக்களை முன்மாதிரிகளாக நம்முடைய பிள்ளைகள் எடுப்பார்கள். இன்று யார் யாரையோ தளபதிகளாக, தலைவர்களாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே பல இடங்களிலே அல்லாஹ் பேசுகின்றான். சஹாபாக்கள் என்றால் யார்? பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற காலத்திலே அவர்களோடு தோழமை கொண்டவர்கள் தான் சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் காலகட்டத்திலே அவர்களோடு நல்ல முறையிலே தோழமை கொண்டவர்கள் தான் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களுடைய மகத்துவத்தை, மாண்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் சாதாரணமானவர்களா? இந்த இஸ்லாத்திற்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள்,
தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தவர்கள் சஹாபா பெருமக்கள். அந்த சஹாபாக்கள் இல்லை என்றால் இஸ்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அதைதான் அல் குர்ஆன் ஷரீஃபிலே சஹாபாக்களை பற்றி பேசுகின்றான். அந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள், வஹாஜரு, ஹிஜ்ரத் செய்தவர்கள், வஜாஹது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிந்தவர்கள், வஜாஹது ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம், தங்களுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய உயிர்களையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அர்ப்பணம் செய்தவர்கள் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களை பற்றி பேசிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், அஅலமு தரஜத்தன் இந்தல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கின்றார்கள். சஹாபா பெருமக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு தோழர்கள் அல்லாஹ்விடத்திலே பெரிய அந்தஸ்திலே இருக்கின்றார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், உலாயிக ஹுமுல் ஃபாயிஸூன், அந்த சஹாபா பெருமக்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அருமையானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். பத்ர் போர், உஹது போர், ஹுனைன் போர், கந்தக் போர், எத்தனையோ யுத்தங்கள் நடந்தன. எல்லா யுத்தத்திலேயும் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு அழைத்து விட்டால் தன்னுடைய குடும்பத்தை பார்க்க மாட்டார்கள், தன்னுடைய பிள்ளையை பார்க்க மாட்டார்கள், தன்னுடைய சொத்து சுகங்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் அனைத்தையும் அர்ப்பணம் செய்துவிட்டு தன்னுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தவர்கள் தான் சஹாபாக்கள். அருமையானவர்களே, பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஹாபி கன்னுஜூமி ஃபபி ஐயி இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், என்னுடைய தோழர்கள், என்னுடைய சஹாபாக்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? கன்னுஜூமி, வானத்திலே மின்னுகின்ற நட்சத்திரங்களை போன்றவர்கள், வானத்திலே மின்னுகின்ற நட்சத்திரங்களை போன்றவர்கள். ஃபபி ஐயி இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, இன்று எத்தனையோ தலைவர்கள் இருக்கின்றார்கள், எவ்வளவோ தொண்டர்கள் இருக்கின்றார்கள். அந்த தொண்டர்களை பற்றி தலைவர் சொல்ல முடியுமா? யாரை பின்பற்றினாலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள், நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று இந்த உலகத்தினுடைய தலைவர்கள் தன்னுடைய தொண்டர்களை பற்றி சொல்ல முடியுமா? உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நிச்சயமாக கொடுக்க முடியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை பற்றி அவர்கள் சிராயத்து சொன்னார்கள். தன்னுடைய தோழர்களை பற்றி உத்தரவாதத்தோடு சொன்னார்கள், என்னுடைய தோழர்களை நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள், நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுடைய மாண்பை பற்றி மிக அழகாக நமக்கு மத்தியிலே சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, இன்று சஹாபாக்களின் சிலர்கள் ஏளனமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சிலர்கள் சஹாபாக்களை ஏளனமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, சஹாபா பெருமக்களுடைய கால் தூசுக்கு நாம் ஈடாக முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அருமையானவர்களே,
உஹது மலை அழகு. அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சஹாபா பெருமக்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நீங்கள் உஹது மலை அளவுக்கு நீங்கள் தர்மம் செய்தாலும் என்னுடைய தோழர்கள் தன்னுடைய கரத்தினால் செய்த தர்மத்திற்கு அது ஈடாகாது என்றார்கள். உஹது மலை அளவு என்பது ஒரு 7-8 கிலோமீட்டர். அந்த 7-8 கிலோமீட்டர் அளவுக்கு நீங்கள் தர்மம் செய்தாலும் என்னுடைய அன்பு தோழர்கள் தன்னுடைய கரத்தினால் செய்கின்ற தர்மத்திற்கு அது ஈடாகாது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, அந்த சஹாபா பெருமக்களுடைய தியாகங்களை, அவர்களுடைய அர்ப்பணிப்புகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அதை சொல்லியாக வேண்டும். நாம் நம்முடைய வரலாற்றை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொன்னால்தான் அந்த பிள்ளைகள் மார்க்கத்தோடு மார்க்க பிடிப்போடு வளர்வார்கள். அருமையானவர்களே, அந்த சஹாபா பெருமக்களுடைய பெருமைகளை, அவர்களுடைய மகத்துவத்தை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அன்றாடம் ஒவ்வொரு சஹாபாவினுடைய வரலாறுகளை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபீனா மௌலானா முஹம்மதின் வபாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஃபிர் லனா ذுனூபனா வ خطايانا குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்கள், எங்கள் உற்றார் உறவினர்கள், எங்களுடைய குடும்பத்தார்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மஹல்லாவாசிகள் செய்த எல்லா பாவங்களையும் ரப்பே ரஹ்மானே நீ மன்னித்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களுக்கு நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் எல்லா வளத்தையும் எல்லா பரக்கத்தையும் நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பலா முசீபத்துகள் அனைத்தையும் நீக்கி எங்களுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளுக்கு முழாண்டு தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த தேர்விலே அதிகமான மதிப்பெண்கள் வாங்குவதற்கு எங்கள் பிள்ளைகளுக்கு தௌஃபீக் செய்வாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக ஆக்கி அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, உலகெங்கிலும் இஸ்லாத்திற்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் சூழ்ச்சி வலை பின்னப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த சூழ்ச்சி வலையில் இருந்து இஸ்லாத்தையும் இஸ்லாமிய பெருமக்களையும் ரப்பே ரஹ்மானே நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகீனா அஸாபன் நார். வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அருமையான பெரியவர்களே, இன்னும் 3 நிமிடங்கள் இருக்கின்றது. தனிப்பட்ட முறையிலே துஆ செய்யக்கூடியவர்கள் துஆ செய்து கொள்ளுங்கள். வல்ல ரஹ்மான் நம்முடைய எல்லா துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.